அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படித்ததுக்கான ஒரு ரிவிஷன் ஒவ்வொரு டெஸ்ட்டு ஷெடியூல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பர்டிகுலர் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சதை ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சுட்டு வந்து திரும்ப டெஸ்ட்டு போடுறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக தான் இது இருக்க போகுது. அப்போ புதுசாக படிச்சுட்டு இருக்க நான் சார் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வச்சு புதுசாக நீங்கள் படித்து முடிச்சிடணும். சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே ஓட ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் வேகமாக ஓடணும். வேகமாக ஓடுறதுக்கு உங்களை வந்து ஒரு உந்து விசையாக செயல்படக்கூடியதான் இந்த டெஸ்ட்டு சீரிஸ். இந்த டெஸ்ட்டு சீரிஸை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நமக்கு இருக்கிற இந்த டைம் கேப்பில், இப்போ பரீட்சை ஜூன் மந்த் வருது அப்படின்னா, இந்த கேப்பில் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 33 டெஸ்ட்டு சீரிஸ். எல்லோரும் முதல் டெஸ்ட்டு போட்டீங்க, நல்லா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கோர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணுமே தவிர குறையக்கூடாது. நேற்று எடுத்த மார்க்கோட, போன டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கோட நான் ஒரு மார்க்காவது அதிகமாக எடுப்பேன் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு வேறு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் விட்டுருங்க. இந்த ஷெடியூலை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்துருவீங்க. சரிங்களா? அப்போ இந்த டெஸ்ட்டு சீரீஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டு. இப்போ ரெண்டுக்கு இடையில இருக்க கேப்பில் நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுங்க. ஷெடியூல் போட்டு தமிழ் நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை படிப்பேன். அதே மாதிரி ஜிஎஸ் நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை படிப்பேன். மேக்ஸுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு உங்களை கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுப்பீங்க. இந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் அடுத்து இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி குயிக் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் R&Dயில் வந்து பிரத்யேகமாக ஆள் போட்டு தனியாக எடுத்து உங்களுக்காக நல்ல மோல்டு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக டெஸ்ட்டு நீங்கள் கேட்ட உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப டெஸ்ட்டு டைமிங் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே மாற்றிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டைம் வேண்டாம், இந்த டைம் மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுனால அதுக்கான டைம் எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ தூத்துக்குடியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை காலையில் 6:15க்கு ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே இதே 6:15க்கு ஒரு டெஸ்ட்டு நடக்கும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இப்போ தூத்துக்குடியில் புதன்கிழமை காலையில் 6:15க்கு ஒன்று, 1 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. இதே மாதிரி சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 6:15க்கு ஒரு டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு நடக்கும். திருநெல்வேலியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, 1:30க்கு ஒரு டெஸ்ட்டு. அடுத்து ராமநாதபுரத்தில் இதே மாதிரி தான், காலையில் 6 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, 10 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. ஈவினிங் பேட்சும் ராமநாதபுரத்தில் உண்டு, 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ஈவினிங். மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6:30க்கு ஒரு டெஸ்ட்டு, மதியம் 1:30க்கு ஒரு டெஸ்ட்டு. அடுத்து சென்னையில் காலையில் 9:30க்கு ஒரு டெஸ்ட்டு, 2:30க்கு ஒரு டெஸ்ட்டு. இந்த 9:30க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும், 2:30க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் பேட்ச் கலந்துக்கிறணும். கோயம்புத்தூரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, 1:30க்கு ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டை போட்டு நல்லா கரெக்ஷன் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் கிளாஸ் உட்காரணும். உட்காந்தால் தான் உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பண்ண முடியும். டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினானிமாவே அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அனலைசிஸ். சரிங்களா? தன்னைத்தானே எப்படி நம்ம தப்பு விட்டுருக்கோம், என்னெல்லாம் கரெக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் ஃப்ளூக்கில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருப்போம், அந்த கொஸ்டின் ஏன் கரெக்டாக போட்டோம், ஏன் தப்பாக போட்டோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பேட்சை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டைமிங்க்கு கரெக்டாக வாங்க. முடிஞ்ச அளவு பங்க்சுவலாக டெஸ்ட்டை கீப் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.